अस्सलाम वालेकुम वेलकम टू सस किचन इनकी நம்ம ஸ்வீட் கார்ன் வச்சு ஒரு சூப்பரான ஒரு வடை பண்ண போறோங்க ஒரு 5 நிமிஷம் போதும் இந்த வடை செய்யிறதுக்கு நல்ல முறுமுறுன்னு இருக்குங்க நல்ல ஸ்வீட்டாவும் இருக்கும் வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம் இன்னைக்கு நான் ரெண்டு ஸ்வீட் கார்ன் எடுத்துர்க்கேன் இது வந்து கொஞ்சம் துருவி எடுத்துக்கலாங்க ஏன் துருவி எடுக்கறோம் அப்படினா உள்ள இருக்க சத பகுதி மட்டும் தான் நமக்கு தேவை அந்த தோல் பகுதி நமக்கு தேவையில்லை நீங்க அரைச்சு எடுத்தீங்க அப்படினா அதோட தோல் பகுதி இருக்கும் சாப்பிடும்போது வாயில வந்துட்டே இருக்கும் நல்லா இருக்காது இங்க பாருங்க ஒரு பக்கம் துருவி இருக்கேன் உள்ள இருக்க சத பகுதி மட்டும் நமக்கு கிடைச்சிருக்கு தோல் இதிலே இருக்கு பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் துருவி எடுத்துக்கலாங்க துருவி எடுத்துட்டேன் ரெண்டையுமே இதோட சத பகுதி மட்டும் தான் நமக்கு தேவை இது நமக்கு தேவையில்லை இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இது ஸ்வீட் கார்ன்ல மட்டும் தான் பண்ணனும் இல்லங்க நம்ம நார்மல் சோளக்கறதுல கூட பண்ணலாம் மாத்திட்டோம் இதுல ஒரு 100 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் இதோட சின்ன சின்னதா கட் பண்ண இஞ்சி அதுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் பொடி 1/2 டேபிள்ஸ்பூன் மல்லி பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டோம் இதுக்கு அப்புறம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் இது அதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடணுங்க ஒரு சில டைம் 100 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு பத்தாது இன்னும் கொஞ்சம் சேர்க்கிற மாதிரி இருக்கும் நான் பதம் மட்டும் சொல்றேன் இந்த மாதிரி இருக்கணுங்க ரொம்ப தண்ணியாவும் இல்லாம ரொம்ப கெட்டியாவும் இல்லாம இந்த மாதிரி இருக்கணும் இதுதான் கரெக்ட்டான பதம் ஒரு சில டைம் 100 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு பத்தாது இன்னும் கொஞ்சம் சேர்க்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு சோளக்கறதுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் எனக்கு 100 கிராம் வந்துச்சு வேணுமா இன்னும் கொஞ்சம் கூட நீங்க சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் மாவு ரெடி ஆயிருச்சு இப்போ பொரிக்க ஆரம்பிச்சிடலாம் கடாயில எண்ணெய் சூடு பண்ண வச்சிருக்கேன் எண்ணெய் சூடாயிருச்சு இது வந்து சின்ன சின்னதாவே போடுங்க இது எண்ணெயில பொரியும்போது அப்படியே டபுள் சைஸ் ஆயிருங்க இது சீக்கிரமாவும் பொரிஞ்சிரும் எண்ணெயில போட்ட உடனே மேலே எலும்பி வந்துரும் எண்ணெய் வந்து நல்லா சூடா இருக்கணும் இங்க பாருங்க போட்ட உடனே எலும்பி வந்துருச்சு அப்படியே டபுள் சைஸ் ஆயிருச்சு பாருங்க நான் கொஞ்சம் தான் சேர்த்தேன் இது கண்டிப்பா குழந்தை எல்லாத்துக்குமே பிடிக்கும் ஸ்வீட் கார்ன் பிடிக்காதவங்க யாருமே கிடையாது அதுல ஒரு வடைனா கண்டிப்பா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குங்க அதுவும் இந்த மழை காலத்துல கண்டிப்பா எல்லாத்துக்கும் பிடிக்கும் நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்க எடுத்துறலாம் இது எண்ணெயும் குடிக்காதுங்க அவ்வளவுதான் நமக்கு ஸ்வீட் கார்ன் வடை ரெடி ஆயிருச்சு இப்படி எல்லாத்தையும் நம்ம பொரிச்சிடலாம் எல்லாத்தையும் பொரிச்சதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் வாங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா நல்ல கிறிஸ்பியா இருக்கு பாருங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் ஒரு வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் என்னோட வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம்